ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளின் 390 பொருட்பாலிலே அரசியலிலே இறைமாட்சி என்கிற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் கொடை அலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கொடி. கொடை அலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கொடி. அதாவது குடிமக்களின் நல்வாழ்வுக்கு தேவையானவற்றை அள்ளி கொடுத்தல், யாவர்க்கும் தலை அலி அதாவது முகமலர்ச்சியுடன் இனியவை கூறுதல், செங்கோன்மை என்கிற நீதி தவறாத ஆட்சி செய்தல், குடிமக்களை துன்பங்களிலிருந்து பாதுகாத்தல் ஆகிய 4 செயல்களை தன்னிடம் உடைய அரசன் ஏனைய மற்ற அரசர்களுக்கெல்லாம் ஒளி காட்டுகிற வெளிச்சம் காட்டுகிற ஒரு ஒளி விளக்காக திகழ்வான் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். இந்த திருக்குறளின் இத்தகைய அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு மேன்மை மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. மக்கள் தமது இல்லங்களின் ஒளி விளக்காகவும் தங்களது இன்னல்களை போக்க வந்த வல்லலாகவும் கருதி போற்றுகிற ஒரு நாயகன் அந்த மக்களினுடைய துயரம் ஒரு நாள் நிச்சயம் நீங்கும் என்றும் அவர்களின் வாழ்விலே இருள் நீங்கி வெளிச்சம் கட்டாயம் வரும் என்றும் நம்பிக்கை ஊட்டி பாடுகின்ற அற்புதமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள். அந்த நாயகன் கூறுவார், மக்களே, துன்பப்படுகின்ற நீங்கள் நிழல் வேண்டுகின்ற போது உங்களுக்கு மரம் ஒன்று நிச்சயம் இருக்கும் என்பதையும், உங்களுடைய வாழ்க்கையிலே இருள் என்கின்ற துன்பம் வருகின்ற போது வெளிச்சம் காட்ட விளக்கு ஒன்று கட்டாயம் கிடைக்கும் என்பதையும் நம்புங்கள். அத்தகைய நிழல் தருகின்ற மரமாகவும் இருள் நீக்கி ஒளி வெள்ளம் பாய்ச்சுகின்ற ஒளி விளக்காகவும் நான் உங்களுக்கு இருப்பேன். உங்கள் எல்லோருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் ஒன்று நிச்சயம் உண்டு என்று நம்புங்கள். ஏனெனில் உண்மை என்பது என்றும் எங்கும் எப்பொழுதும் நிலவுகின்ற தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்கின்ற ஒளி நாளை உங்களை எல்லாம் வந்து அடையும் என்கின்ற நம்பிக்கையை கொண்டு என்னோடு வாருங்கள் என்று தம்மை மகிழ்ச்சியுடன் அந்த மக்களை பின்தொடர அழைக்கின்ற அறைபோல் விடுகின்ற அந்த நாயகன் பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1966 வெளிவந்த சந்திரோதயம். வாரியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இறுதியாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். எனவே தமது குடிமக்களின் நல்வாழ்வுக்கு தேவையானவற்றை அள்ளி கொடுத்தல், யாவர்க்கும் தலை அலி அதாவது முக மலர்ச்சியுடன் இனியவை கூறுதல், செங்கோன்மை என்கின்ற நீதி தவறாத ஆட்சி செய்தல், நமது குடிமக்களை துன்பங்களிலிருந்து பாதுகாத்தல் ஆகிய 4 செயல்களை தன்னிடம் உடைய மன்னவன் ஏனைய மற்ற மன்னர்களுக்கெல்லாம் ஒளி காட்டுகின்ற வெளிச்சம் காட்டுகின்ற ஒரு ஒளி விளக்காக திகழ்வான் என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்து என்பதை அறிந்து உணர்வோம். நாம் இதனால் வரை திருக்குறளிலே இருக்கின்ற முதல் 39 அதிகாரங்களிலே அமையப்பெற்றுள்ள
390 திருக்குறள்களுக்கு அந்த திருக்குறள்களின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடும் அந்த பாடல் வரிகளின் பொருளோடும் இணைத்து விளக்கங்கள் கூறி இனிதே கருத்தாக்கங்களை வழங்கியிருக்கிறோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 40வது அதிகாரம், அதாவது கல்வி என்கின்ற அந்த அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள திருக்குறள் எண் 391. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.